வணக்கங்க. என் பேர் நான் பழனிசாமி. ஆய்பத்து பரமசம்பாளையம், சாணவரம் கிராமம், பல்லடம் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி ஆற்று பகுதியாக இருக்குல்ல, ஏற்கனவே கொஞ்சம் உப்பாக தான் இருந்தது. அப்போ உப்பாக இருக்கும்போது விவசாயமே கொஞ்சம் பாதிப்பு தான் எங்களுக்கு. மற்ற ஈல்டு விட இதுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் வந்துட்டு இருந்ததுங்க. என்னோடய பொண்ணு எம்எஸ்சி பயோடெக்கு. அவளே சொன்னால் தண்ணி வந்து மாலிகுலர்ஸ் உடச்சி விட்டா அது உப்பு தண்ணியினுடைய தன்மை வந்து வெரிஃபிகேஷன் குறைஞ்சி போயிருந்து. அதில் 24 ஹவர்ஸில் அதை யூஸ் பண்ணுற போது நம்ம அதனுடைய வீட்டு நல்ல தண்ணிக்கு ஈக்குவலாக வந்துடுதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் 2 மிஷின் வாங்கி மாட்டினேன். உப்பு தன்மையை செக் பண்ணும்போது டிடிஎஸ் வந்து 2300 மேலே இருக்குதுங்க. அதுக்கு அதை வந்து இது தண்ணீர் இந்த டிவைஸ் மாட்டுறதுனால அது நல்ல பலன் கொடுக்குது. தண்ணி உடச்சி விடுறதுனால அந்த மாலிகுலர்ஸ் உடைக்கும் போது உப்புத்தன்மை வந்து வேரியேஷன் ஆகி போகுது. வாங்கி 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் வாங்கி இதுக்கு பராமரிப்பே கிடையாது. நான் வந்து முதல்ல எடுத்த உடனே என்னுடைய தண்ணி அவுட்புட் தண்ணி வெளியே வருதுங்கள்ல, வெளியே வர பகுதியில் மாட்டிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. 2 வருஷமாக எனக்கு அது உழைச்சிட்டு தான் இருக்குது. 2 வருஷமாக காட்டுக்குள்ள பாடிட்டு இப்போ ஈல்டு வந்து வேணால் தென்னை மரத்தை பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. தென்னை மரத்தில் வந்து அன்றைக்கி 2 குலை 3 குலை இருந்தது. இப்போ 4 குலை 5 குலை 5 குலை இறக்குற அளவுக்கு ஈல்டு இருக்குதுங்க. பூவுக்கு பாருங்க எப்படி இருக்குது. உள்ளுக்குள்ள போய் பாரு, கருகாப்பிள் செடி உதாரணத்துக்கு கருகாப்பிள் செடி. சரிங்க. கருகாப்பிள் செடி வந்து மிந்தி ஒரு அவ்வளவு இதாக இருக்காது. இது உள்ள இப்போ வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா கருகாப்பிள் செடி அப்படி கொழுந்து விட்டு ரொம்ப தளன்னு வருது. இப்போ மிந்தி நான் வெளியே கருவச்சிப்பில் காப்பாற்ற முடியாமல் வெளியே இருந்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா செடி ரொம்ப தலையுது. கண்ணுக்கே தெரியாது இவ்வளோ பூவை காணாமே. இப்போ இவ்வளோ பூ இருக்குது. மழையும் இல்லை. நம்மளுக்கு வந்து மழை கம்மி. ஏன்னா மழை அதாவது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயும் பெஞ்சது. இந்த வருஷம் நம்மளை எங்கள் பகுதி பற்றி இந்த பகுதி பற்றி மழை கம்மி. இப்போ அந்த செடி வந்து அந்த மழையில் வர வேண்டிய பக்குவம் இதில் இருக்குதே. மழையில் என்ன இது குரோத் கிடைக்குமோ, பூனுடைய இது கிடைக்குமோ அது இப்போ இந்த தண்ணியிலே கிடைக்குதுல்ல. மஞ்சடி பாருங்கள். இப்போ முந்தியெல்லாம் வந்து ஒரு 10 காய் குரோத்தை நம்ம செடி இதாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தொங்குது. அது காய் தொங்குது. கீழே காய் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிருக்கு. பொறிச்சு இப்போ கீழே வந்து என்ன ஆகுதுன்னா அணில் கொத்தி போடுது. இப்போ தான் ஒரு 40, 30, 50 காய் பொறிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டேன். அப்படிங்களா? ஆமாம். இப்போ காய் இருக்குதுங்க. இப்போ இருக்குது. கீழே தொங்குது. வாட்டர் ஆப்பிள் இதுக்கு முந்தி வந்து கம்மியாக தான் இருக்குங்க. இப்போ வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து அவ்வளவு எக்கச்சக்கமாக பிடிக்குது. பிடிக்கிறதுனால பூரா கிளி வந்து சாப்பிட்டு போயிடுது. எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கொய்யா மரங்க வந்து இதுக்கு முந்தி டிவைஸ் மாட்டுறதுக்கு முந்தி இருந்துங்க செடிங்க. அதில் வந்து ஏதோ பேருக்கு 4 காய் 5 காய் பொறிச்சிட்டு போய் அது கிளிகி சாப்பிட்ற, நாங்கள் பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது ஈல்டு கொடுக்கல. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு போயிட்டு இருந்தது. இப்போ அந்த டிவைஸ் மாட்டி தண்ணி விழுக்க விட்டு நான் விற்கிற அளவுக்கு நான் டெவலப் பண்ணிட்டேன். பல கடையில் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு இந்த வருஷமெல்லாம் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு நான் கொய்யாப்பழமே விற்றுட்டேன். முதல்ல சிறுசாக இருக்குங்க. ஏதோ ஒரு 300 400 வரும். இப்போ 600 கிராம் குறைவு இல்லாமல் ஒரே சைஸாக வருது. இப்போ அது அதனால தான் மார்க்கெட் பண்ண முடியுது. தேங்காயில் பருப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. பருப்பு பண்ணிட்டு இருந்து முந்தி வந்து கொஞ்சம் 10 காய்க்கு இவ்வளோ கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய இடம் வரலைங்க. இப்போ காய் வந்து அப்போ பருப்பு வந்து மொந்தமாக கிடைக்கிது. பருப்பு வந்து முந்தி வந்து இப்போ பருப்பு வந்து சிறுசாக இருக்குங்க. தண்ணி உப்பு தண்ணி இருக்கும்போது அதனுடைய திக்னஸ்ஸு இப்போ பருப்புடைய தன்மை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் அப்படி தானுங்க. 10 கிலோ பருப்பு போட்டோம்னா 8 கிலோ 7 கிலோ எண்ணெயே வருது. நான் இப்போ ப்ராக்டிக்கலாக நான் எண்ணெய் ஆட்டி எடுத்துருங்க. இப்போ முந்தியெல்லாம் 6 கிலோ 5 கிலோ தான் வந்துட்டு இருந்தது. இப்போ 8 கிலோ 10 கிலோ ஆட்டுனா 8 கிலோ சராசரி 8 கிலோ 7 கிலோவுக்கு குறைவெல்லாம் வருது எண்ணெய். குறுமையெல்லாம் அதாவது உப்பு தண்ணி பாயறதுனால ஆடிக்குவேட் அதாவது தண்ணி சரியாக காம்பினேஷன் கிடைக்காதனால இல்லை சத்து பாஸ் பண்ண முடியாதனால இந்த குருமிகள்லாம் வந்து ஒரு மரத்தில் ஒரு 40 குருமை 50 ஒரு பாளையில் வந்துங்க 40 குருமை 50 கும்பை 70 கும்பல் நிற்கி மழை அதிகமாக வரும். ஆனால் அதில் ஒரு 10 30 40 தான் நிற்கி. 30 40 இல்லாட்டி 20 10 அப்படி தான் நிற்கி. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு 40. அப்புறம் அது இல்லாமல் அதனுடைய குரோத்துமே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் முதல்ல சிறுசாக இருக்குது. அதான் இப்போ பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி பருப்புக்கு எடுக்க போகும்போது பருப்பு வந்து நூல் பதமாக முதல்ல கொஞ்சம் ரொம்ப சிறுசாக இருக்குங்க. ஒரு இதில் இப்போ வந்து ஓரளவுக்கு பருப்பு பார்த்தாலே தெரியும். தொட்டி தேங்காய் உடச்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விளால் பருப்பு மொத்தமாக இருக்குது. அதனாலேயே நான் இப்போ பருப்பு தேங்காய் பருப்பு எடுத்து விற்றுக்கிறேன். வந்து ஒரு 40,000 45,000 30,000 வந்துட்டு இருந்தது. இப்போ 70,000 வரைக்கும் இருக்குது. ஒரு 65 நாள் எடுத்தால் 70,000
68,000 ஒரு 2,000-3,000 வேரியேஷன் வருது. இப்போ இது வாங்கினது 2 எனக்கு மோட்டர் 4 சர்வீஸ் இருக்குதுங்க. இப்போ வந்து எனக்கு பாயசம் வந்து ரெண்டு மோட்டார் 5 HP 10 HP ஓடிட்டு இருக்குது. பூரா பாஞ்சு வருது. அதனால 2க்கு மாட்டியிருக்கிறேன். மாட்டினது 2 மோட்டர் காட்டி தான் இப்போ டோட்டலாக எங்களுக்கு சக்ஸஸாக தெரியுது. ஏன்னா ஒரு கோடில் பாஞ்சு ஒரு பாயிலின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் டோட்டலாக பாஞ்சு காட்டி தான் எல்லாம் எங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் நல்லா தெரியுது. இது வந்து இதாக தான் வருது, மாசாக தான் வருது, கொஞ்சம் பொல்யூட்டடு தண்ணி தான். அதனால் இது மாட்டினா தான் நல்லா வருதுன்னு எல்லாத்துலேயும் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு 10-20 பேருக்கு மேலே மாட்டிட்டாங்க. வாங்கி இது வந்து 2 வருஷமாக ஆச்சுங்க. பரிச்சாத்தமாக வாங்கும்போதே நான் நம்பிக்கையோடு தான் வாங்கினேன். பொண்ணுடைய அட்வைஸ் படி மாலிகுலர்ஸை வந்து உடச்சி விடுறதுனால அது உப்புத்தன்மை வந்து ஒவ்வொரு உப்புத்தன்மைக்கு கொஞ்சம் சால்ட்டு வந்து அதனுடைய தன்மையை பகுப்பாய்வு வர்ற போது உடச்சி விட்டுருது. அது செடியில் யூஸ் பண்ணும்போது எப்படி கடிநீர் மென்னீராக இருக்கும்போது அதனுடைய தாக்கமே இப்போ சப்போஸ் குளிக்கிறதுக்கும் அதுதான். குளிக்கிறதுக்கு சோப் போட்டால் மிந்தியெல்லாம் வந்து அப்படியே பெஸ்ன்னு ஒட்டிக்கு. இப்போ அப்படி இல்லைங்க. தண்ணி சோப் போட்டால் அது ஒரு இதுகளை கழுவிட்டு போயிடுது. சுத்தமாக இருக்குது, உடம்புக்கு இருக்குது. இது எல்லாருமே வாங்கி மாட்டணும். ஏதோ 90-100% எல்லாருமே எல்லா விவசாயியும் மாட்டிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அது இதுக்கு பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த டிவைஸ் இந்த இது மாட்டுனா டிவைஸ் மாட்டுனா தண்ணி உடச்சி விடுது, மாலிகுலர்ஸ் உடச்சி விடுது. அப்போ வந்து அதனால் நிச்சயம் இதனுடைய பலன் இருக்குன்னு சொல்லி போட்டு நான் நம்பிக்கையோடு வாங்கி மாட்டினேன். அவங்களுடைய அட்வைஸ் படி நம்ம நம்பிக்கையோடு வாங்கி மாட்டினேன். அதனுடைய பலன் நல்லா கிடைக்கிது. எனக்கு தெரியுது, நான் கண்ணால் தெரியுது எனக்கு. நன்றி, வணக்கம்.